நாட்டுக்கு நாடு மகாநாடு, நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொருந்திய நீட்டான வத்தாத புண்ணிய பூமி. ஆமா, ஒக்கிலிப்பட்டிதாங்க. இந்த ஒக்கிலிப்பட்டியில வாழ்ந்து வரக்கூடிய நாடாள பட்டம். எப்படி சத்தமா பேசணும், குச்சி விட்டு ஓடுறது போது எப்படி சத்தமா சொல்றேன். நாடாள பட்டம் பெற்றவர், பத்ரகாளி அம்மனுடைய வம்சத்தால் பிறந்தவர். பத்ரகாளி அம்மன் அம்சத்தால் பிறந்தவள். நாடாளக்கூடிய பட்டம் பெற்றவர். நாடார் பெருங்குடி மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் இந்த முனியப்பனுடைய பண்டிகையை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று தினமாக சிறுவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி நமக்காக வேண்டி ஒரு நாள் சதுர்நாட்டியம் அரங்கேற்றம் செய்துள்ளார். இப்படி அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன? வனபத்ரகாளியம்மன் பிறப்பு, முனியப்பன் சண்டை ஆமா என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளோம். இந்த நாடகத்தில் நான் யார், என்னுடைய பெயர் என்ன? எனக்கு எப்படிமா தெரியும்? நான் இதுக்காக வந்தேன், சொல்லுட்டா. அம்மா, நான் பருவாத ராஜன் பெற்ற உள்ள ஒருத்தி குளிச்சுட்டு வரன்னு போனாலே ஆயா வருவாள் அவ. ஏ உள்ள என்னடி பண்ற? எனக்கு நீ தாரியா
சப்பா ஏண்டி ஓய் அவங்க 3 பேத்துக்கு ஒரு சந்தேகமாமா. என்னன்னு? நீ குப்பல்ற வேலைக்கு போறேன்னு கேக்குறாங்க. ஆமாயா 6 மாசமா அந்த வேலையில தான் இருந்தேன். ஏன் என்னாச்சு? இந்த துணி குப்பையில இருந்து பொறிக்கிட்டு வந்தேன்னு கேக்குறாங்க. எப்பேற்பட்ட துணி தெரியுமா? எங்க இருந்து போட்ட? ஏண்டி? ஆமா ஓய் என்னடி இதெல்லாம் விதவிதமா துணி போட்டுருக்குற? ஏய் இதெல்லாம் நாங்க பெண்கள் போடும் ஆடை ஆபரணங்கள். பெண்கள் போடுறதா? பேசாம போய் தேங்காய் பால் வாங்கி குடிக்கணும். ஆமா ஓ இந்த துணி பேரு என்னடி இதுக்கு பேரு? இது பேரா? இது பேர் தான் சுடுகாடு. மானகட்டவளே ஏல சுடுகாடுன்னா என்னது? என்னது? செட்டா கொண்டு போய் வைக்கறாங்க பாத்தியா? ஆமா அதுதான் சுடுகாடு. அப்ப இது பேரு சுடிதா. எப்ப மாத்துனாங்க? அதெல்லாம் அப்பயே மாத்திட்டாங்க. சரி 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 இது என்ன? இது பேர் தான் பாடமாத்தி. பாடமாத்தி மாத்தி பாடமாத்தி இல்லடி அது பேரு துப்பட்டா. யாரு மேல துப்பட்டா? துப்பட்டாடி. யாரு மேல துப்பட்டா? ஏ துப்பட்டாடி. திருட்டு முண்டை ஆறு மேல துப்பட்டா. அது பேர் சால். ஓ இது பேர் சால். ஓ பாடமாத்தி இல்ல சால் சால். ஓகே சால். கண்ணம்மா ஓ என்னம்மா? நான் யார் தெரியுமா? சைலன்ஸ். என்ன கண்ணம்மான்னு கூப்பிடாது. அம்மா என்னம்மா சத்தம்? நீ உள்ள போடி. என்ன பார்த்து தேவடே தேவடேன்னு சொல்லலாம். சரி சொல்லு. எனக்கு கோவம் வந்துரும். ஏண்டி இரு பேர் சொல்லிட்டு போடாடி போடி. ஏய் உள்ள போறாமா. என்ன நல்லா என்ன போறீங்க கரெக்ட் பண்ணுங்க. தேங்காய் பால் வாங்குறாயா? நீ பேச ஒன்னு வந்து பேசிக்கிறேன். அம்மா நான் யார் தெரியுமா? யார்? பர்வதராஜன் பெற்றெடுத்த. பர்வதராஜன் பெற்றெடுத்த. என்ன பண்ணு? அக்கா பேசாதீங்க அக்கா. ஸ்டாப் இட். பர்வதராஜன் பெற்றெடுத்த. பர்வதராஜன் பெற்றெடுத்த அந்த பரமசிவனுக்கு ஏற்ற. அந்த பரமசிவனுக்கு ஏற்ற என்னுடைய பெயர்தான் உமையவள் சக்தி பார்வதி. என்னுடைய பெயர்தான் உமையவள் சக்தி பார்வதி. அப்படி சக்தி பார்வதியாக நான் பெண்ணாக நான் ஜனனமாகி இருந்தாலும் நான் எப்படி ஜனனமானேன்? எப்படி ஜனனமானேன்? என்னுடைய பிறப்பு எப்படி? சைலன்ஸ். இங்க பாரு இங்க அங்க பாருடா. பேசாதீங்க. கண்ணம்மா நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தேன்? என்னுடைய பிறப்பு எப்படி? என்னுடைய பிறப்பு எப்படி? அடி அந்த சக்தியோட செய்யல.
முன்னாடி சொல்லிட்டு கரும்பு நாங்க பெண்கள் டான்ஸ் ஆடுறோம். ஏற்றி போடுவாமா தேவையில்லை பக்கத்தில் வந்தேன்னா ஏமாம்மா குத்துமாம்மா நீ குத்துமா என் பார்த்து நீங்க நான் என்ன செய்தேன் கண்ணம்மா நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? இந்த அகில உலகம் பிறக்க முன்னே அன்னை ஆதி பராசக்தி முதலாக தோன்றினார். பஸ்ஸுக்கார் இருக்கு வரனார் வரல. முதலாக இந்த உலகை படைக்க வேண்டும் என்பதற்காக அன்னை ஆதி பராசக்தி முதலாக பிறந்தாள். சரிங்க. அவள் பிறந்த உடனே இந்த உலகை படைக்க வேண்டும் என்பதற்காக மும்மூர்த்தி தேவர்களை படைத்தார். யார் யார்? சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களை படைத்தார். இவருக்கு துணைவியாக இருக்க வேண்டும் என்று முப்பெரும் தேவியரை படைத்தார் உலகிலே. சரி. யார் யாரு? அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியர்கள் பிறந்தார். முப்பெரும் தேவியர்கள் பிறந்து அலைமகளை விஷ்ணுவுக்கு திருமணம் செய்து வைத்தார், கலைமகளை பிரம்மனுக்கு திருமணம் செய்து வைத்தார். என்னை மலைமகளாக என்னை படைத்து என்னை யாருக்கு திருமணம் செய்து வைத்தார்? உலகிலே எறும்பு முதல் யானை கடைசி வரை 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கு படியளந்து வரக்கூடிய ஒன்னானப்பட்ட சிவபெருமானை என்னை திருமணம் செய்து வைத்தார். உண்மைதான். நம் வீட்டுக்காரர் சிவபெருமான். நம் வீட்டுக்காரர் சிவபெருமான். நம் வீட்டுக்காரனா எனக்கு பாதி முடிச்சு உனக்கு பாதி முடிச்சா? ஆமா. என் புருஷன் வேற, புருஷன் வேற. உன் புருஷன் நீ வச்சுக்கோல, என் புருஷன் அடுத்த ஒரு இருக்க வேண்டியிருந்து வரானமா. முன்னாடி சொல்றேன். போன் பண்ணா கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு கல்யாணம் ஆகல, இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவாரு. சரி. அவர் யாருடி? என்ன கட்டிக்கு போறவரா? ஓ ஐயோ வெக்கம் பார்க்க முடியல. யாருடி? எங்க பெரிய மூட்டு பையன். ஆரம்பத்து கேப் மாதிரி முண்டா, வேலை திருட்டு முண்டா. பெரியப்பா பாய் என்னடி ஆகுது? கூட பிறந்த பொறப்புல அண்ணன் இல்ல, கட்டிக்கிட்டா என்ன ஆகுது? கட்டிக்கிட்டா புருஷன். அதோட நிறுத்து. ஏய் ஓய், பெரியப்பா பாய் அண்ணன் முறை ஆகுதுடி. கட்டிக்கிட்டா என்னடி முறை? கட்டிக்கிட்டா புருஷன். அப்ப அதோட நிறுத்துல சட்டம் சாத்துல. ஓய் ஓய் யாரப்பா வா? மல்கால போடி ஊரை யாரை கெடுக்க. என்னடி நினைச்சிட்டு ஊரை கடுக்க. குத்து மாமா, குத்து மாமா. அப்படியே அடுத்து ஏறி எடுத்து போயிருவேன். ஏங்க எதுக்கு கட்டுறீங்க? எங்க இன்னும் வேலைக்கு போர் வண்டி போய்க்கிறான். அது உங்க வீட்டுக்காரனா? கட்டிக்கு போறோம். இன்னும் கட்டிக்கு போறோம்னா? ஆமா. எஸ். உங்களுக்கு என்ன ஆகுது? எனக்கு கட்டிக்கு போறேன். பெரிய மூட்டு பையன். தேவடியால பெரிய மூட்டு பையன் அண்ணனா தம்பி ஆகாது. கட்டிக்கிட்டா என்ன ஆகுது? கட்டிக்கிட்டு என்ன ஆகுதுன்னு தெரியலையே. ஒரு பொண்ணு பொம்பளையும் ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிட்டா புருஷன் ஆகுது. அப்புறம் ரெண்டு அதுக்கு மேல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அண்ணனோ தம்பி எனக்கு தெரியாது, கட்டிக்கிட்டா புருஷாவுதான் ஆகுது, அவ்வளவுதான் கணக்கு. பரவாயில்லடி, இது கரெக்டான கேள்வி. உன் நாட்டால் ஆம்பளைங்க இருந்துட்டே போதும். எப்படியே பண்ணி பழகி கண்ணம்மா. சரி யாரே சரி ஏன் பொறுத்து அப்படி இருக்கட்டுங்க. உங்கள் கணவர் சிவபெருமானே அப்படி சிவபெருமானை திருமணம் செய்திருந்தாலும் உலகிற்கு நாங்கள் இருவரும் அம்மா எப்பனாக விளங்கக்கூடியவர்கள். உலகிற்கு தாயாக விளங்கினாலும் எனக்கும் 2 குழந்தை இருக்கிறது. உங்களுக்கு 2 பிள்ளைங்களா? ஆமா. ஆணை முகத்தோடு ஒரு மகனும் அழகு முகத்தோடு ஒரு மகனும் என்று 2 குழந்தையை பெற்றெடுத்தேன். சரி சரிங்க. ஆணை முகம் என்றால் யாரு? விநாயக பெருமானை முதலாக பெற்றெடுத்தால் விநாயக பெருமானினுடைய முதல் மகன். அழகு முகத்தான் யாரு? முருகப்பெருமானினுடைய இளைய மகன். அப்படி நாங்கள் கைலங்கையில் வாழ்ந்து வந்தாலும் இன்று தினமாக வந்த காரணம் என்னடி? என்ன இடி சொல்லுடி. என் கணவரை என்ன வந்து வாடி போடின்னு கூப்பிடாத. எனக்கு எங்க அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க. ஆமால நாங்க அக்கா தங்கச்சி 3 பேர் பிறந்தோண்டி. யாராரு? ஏங்க 3 பேர் பிறந்தோம். 3 பேரா? ஆமா. எங்களுதுல 5 பேருடி. உங்களுதுல 5. ஏங்க இவங்களுதுல 5 நாங்க 3. எங்க பெரிய அக்கா பேரு நல்லா கேளுங்க, நான் பேர் சொல்றேன். பேரு எங்க பெரிய அக்கா பேரு கொண்ட. எங்க சின்னக்கா பேரு மண்ட. என் பேரு என்ன பேரு? என் பேர் பூபாய். என் பேர் பூபாய். உன் பேர் பார்வதி. இப்ப நம்ம பூகாய் இல்லடி முண்டை. மை நேம் இஸ் பூபாய். சரி இருந்தாலும் கணவரை சென்று காண்போமா?
வருகிறோம். நாதா, என் உல்லாச நாதரே, உலகையாளும் பிராணநாதா, உங்களுடைய ஆசையை நான் கொண்டு என்னுடைய ஆசையை கொண்டு தங்களுடைய திவ்ய பொற் பாதத்தை இந்த உமையவள் நானும் மந்த வழிக்கு போய் ஐயோ சத்தம் போடாத வீட்டுக்கு போவாதாக்கா சேலத்துக்காரி, சேலத்துக்காரி போவாத நம்ம தும்மிடுச்சு வேண்டாம். பார்வதா, நானே இந்த கணவருடைய பாதத்தை நீ பணிந்தபடினா இந்த பரந்த உலகில நீ எப்படி வாழ்வாய் திரும்பிரமா? எப்படிங்க துரத்தி விட்டுறீங்களா உள்ள? அப்படியா? நீ போய் குளிச்சு நீராடி பாப்போம். சரி வரங்க. பாய் பண்ணா எப்படிங்க கண்ணி பாதம் பணிந்தாலே பார்வதா, பார்வையில் வாழ்வாயடி பார்வதா, கண்ணே பார்வதா. கண்ணே எந்தன் பாதம் நீ பணிந்தாய், ஓ எந்தன் பாதம் நீ பணிந்தாய், என்று சுகம் வாழ்ந்து இருப்பாய். பார்வதா, கணவருடைய பாதத்தை நான்கு திசைகளை சென்று நறுமலரை பறித்து என் பாதம் பணிந்தபடினால் என்றும் நலமுடன் வாழ்வாய் அம்மா. தாங்க சித்தம் என்னுடைய பாக்கியம் நாதா. ஆகட்டும் தேவி. இருந்தாலும் சேலத்துக்காரி பேசாத போகணும். ஏங்க பேக்ல ஒன்று வச்சிருந்து காணும். பேக்ல ஒன்று வச்சிருந்து காணும். என்னடி என்ன வேணா சொல்லி ஏத்துக்குவோம். இது வந்து திருநெல்வேலி கிடையவே கிடையாது. இல்ல நெசமால் பேக்ல ஒன்று வச்சிருந்தீங்க. காசு 5000 இல்ல பணம் காசு இல்லைங்க, அது வேற சமயம். இல்ல நகை இல்லையே, அதோட வேற சமயம். சேலத்துக்காரி, சேலத்துக்காரக்கா என்னமோ கோமாளி காணாம என்னன்னு கேளு. இருக்கா என் பேக்ல வர வச்சிருந்த காணாக்கா. என்னப்பா? அதனால எனக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க. ஓஹோ, அதனாலங்க நம்ம வீட்டுக்கார மாட்டேன் வந்துட்டு ஆன்ஸ் இருந்தா வாங்கி கொடுங்க. பாரு அந்த ஆயால பார்த்து கேட்டாலும் கொடுக்க தூங்குது போவான். பார்வதா, இன்று தினமாக என்ன வரவழைத்திரலவா, எதற்காக என்ன காரணம்? பார்வதா, இந்த உலக பிரபஞ்சத்தில் மானிட மக்களுக்கு அம்மையும் அப்பனாக திகழ்ந்து வருகிறோம். அப்படி இருக்க உம்மை நான் வரவழைத்த செய்தி என்ன தெரியுமா? என்னங்க அதை சொன்னால் நீ ஆனந்த சந்தோஷப்படுவாய். அப்படியாப்பட்ட விஷயம் என்ன சுவாமி? ஆமா, என்ன தெரியுமா? கண்ணே உலக பாண்டியாளுக்கு செல்லவே பார்வதா நான் செல்லவே உலக மக்களுக்கு எல்லாம் போறீங்களா உட்காருங்களா? ஏக்க நீ ஏக்க போறங்கற இந்த சேலத்துக்கார வண்டி அது கூட கொண்டாந்தாப்ல. நாதா என்ன குட்டிமா கிளம்புறீங்களா? இருக்கிறீங்களா? அமைதியா உட்காரு பாப்பா. மன்னா பார்வதா, உண்மை எதற்காக வரவைத்து திரும்புறமா? என்னங்க காரணம்? இந்த உலக மக்கள் எல்லோர்களும் கொய்யோ பையோ பசி பட்டினியா வாடி வழங்கியிருக்கிறாங்க. மக்களுக்கு படி இழக்க வேண்டும். வார்த்தை உம்மிடத்தில் சொல்லிவிட்டு போகலாம் என்று வரவழைத்தேன். மன்னா தேவி, உலக மக்களுக்கு படியிழக்க போவதுங்கிறதுனால என்கிட்ட விஷயத்தை சொல்றதுக்கு என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா நாதா, இந்த அகில உலகத்தில் இருக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவ பேதங்களும்
இருக்கும். நான் பெற்றால் நமக்கு பிள்ளை இல்ல. ஆஹா. அனைத்து ஜீவராசிகளுக்கு நாம் இருவரும் தாய் தந்தையாக விளங்கக்கூடியவர்கள். உண்மையாகத்தான். அப்படி இருக்க படியளக்க போவதற்கு என்னிடம் நீங்கள் அனுமதி வேண்டுமா? உலக மக்களுக்கு படியளந்து மக்களுடைய குறையை தீர்த்த பின்பு கைலங்கிரி வந்தால் போதும். அப்படியா? பார்த்து பத்திரமாக சென்று பாருங்கள். பத்திரமாக இருக்க வேண்டும். ஆமாங்க. நான் உலக மக்களுக்கு படியளந்து உடனே சென்று வருகிறேன். நான் புறப்படவா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாத்துக்கோங்கப்பா. உங்க மனைவி அஞ்சிபுரா பாத்துக்கோ. சென்று வருகிறேன். ஏங்க யாருப்பா யார கூப்பிடுறீங்க? ஏடமங்கோ. ஓ ஏண்டி சொல்லிட்டு வந்தேன். அட புருஷன் குட்டியா சரி. ஏங்க பாருங்க மன்னா, இன்று தினமாக அதாவது நீங்க படியளக்க உலக மக்களுக்கு படியளக்கு போறீங்க. உண்மைதான். நீங்க படியளக்கு போவதா இருந்தா என்னம்மா? ஏங்க என்னடி இந்த கைலங்கிரியில ஆஹா இந்த கைலங்கிரியில ஆமா நம் மகனாக விளங்கக்கூடிய வேலவனும் இல்ல. கையை உடைச்சு போடாத. நம் மக விநாயகனும் இல்ல. அட இல்ல. நம்மளுடைய நந்திக்காரன் கூட இங்க இல்ல. உண்மைதான். நீங்களும் தனியாத்தான் இருக்கீங்க. ஆமா நானும் தனியாத்தான் இருக்கிறேன். ஆமா அது என்ன தனிமையாக தான் இருக்கிறோம். உங்களுக்கு புரியலையா? என்னடி சொல்ற? அது ஒண்ணு இல்லைங்க. ஆஹா. இந்த கைலங்கிரியில நம்ம மகன் விநாயகனும் இல்ல, விநாயகனும் இல்ல, வேலவனும் இல்ல. வேலவன் மயிலோட விளையாடிட்டு போயிட்டாண்டி. நீங்களும் தனியாத்தான் இருக்கீங்க. ஆமா நானும் தனியா. நந்திக்காவல் இருக்கிறனே டண்டும். ஏய் நந்திபுரா. ஓய் நங்கடா இருக்க. என்னடா உங்க அம்மா எனக்கு விடுமுறையா? கூப்பிடாதீங்க. அப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் வேலைக்கு போயிட்டு வா. என்னடி உன்னுடைய அதாவது விந்தையாக ஒரு பேச்சு உள்ளது. உங்களுக்கு புரியலையா? விவரமாக சொல். ஏக்கா இந்த மனுஷனுக்கு இந்த ஆவலைக்கு புரியும். புரிஞ்சு புரியாத மாதிரி என்ன ஏதுன்னு நடிக்கிறாங்க. எப்படி பாத்தியா? இவன் பொம்பளை புத்தி பாரு. என் பக்கம் யாரும் சப்போர்ட் கால் இல்ல. நீங்க பஞ்சானைக்கு வந்த பின்ன போதும் ஐயா. என்ன மாட்டீங்க? என்ன வார்த்தை சொல்றான்? அது என்னடி வார்த்தை? என்னக்காங்க பேச்சு? கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல டப்பு டப்பு 2 வாரத்துல உள்ள போயிடுறோம். நாங்க ஏன் இப்படி பேசுறோம்? நாங்க பேதலாம் கூட போயிடுறோங்க. நாங்களும் எவ்வளவு தூரம் தம்மு கட்டிட்டோம். பார்வதா அதாவது என்ன உன் வார்த்தை? கைலங்கிரியில யாரும் இல்ல. மக்கள் குறைய தீர்க்க போகும் நீங்க இன்று மனைவியுடைய குறையை தீர்த்து இன்று